இந்திய அரசியலமைப்பு டாபிக் 10 யூனியன் லெஜிஸ்லேச்சர் பகுதி 6 லீடர்ஸ் இன் த பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தின் தலைவர்கள் லீடர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் லோக்சபா மக்களவையின் தலைவர் மக்களவையின் தலைவரை வந்து யாரா இருப்பாங்க ஒண்ணு பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க இல்ல உறுப்பினர்கள் இருக்காங்களா சபையின் உறுப்பினர்கள் இல்ல அமைச்சர்கள் அவங்கள யாராவது ஒருத்தரை வந்து பிரதமர் வந்து தேர்ந்தெடுத்து நியமிக்கப்பட்டு அவருங்க வந்து லீடரா இருப்பாங்க ஃபார் த ராஜ்யசபா மாநிலங்களவையின் தலைவர் எ மெம்பர் ஆர் மினிஸ்டர் ஆஃப் ராஜ்யசபா அது இதுவும் அதே மாதிரிதான் இதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் வந்து ராஜ்யசபாவோட மாநிலங்களவையோட தலைவராக இருக்க முடியும். அது வந்து என்னன்னா சபையோட உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் இல்ல அமைச்சராகவும் இருக்கலாம். அவங்க யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சூஸ் பண்ணி நாமினேட் பண்ணுவாரு. அவங்க தான் வந்து ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சியின் தலைவர் லீடர் ஆர் லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி மிகப்பெரிய எதிர்கட்சியா இருக்கணும். அதே மாதிரி சபையோட மொத்த பலத்துல 1/10 இடங்களுக்கு குறையாத இருக்கைகளை கொண்டிருத்தல் வேண்டும். 10க்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இவங்க கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளுக்கு வந்து அதாவது அரசாங்க கொள்கைகளுக்கு விமர்சிப்பாங்க. இப்ப அரசாங்கம் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அப்போசிஷனா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ப்ரொவைட் அண்ட் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் அதாவது வழங்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட அரசாங்கம். இந்த வந்து எப்ப அபிஷியலா ரெகனைஸ் பண்றாங்க அப்படின்னு 1969 தான் வந்து அபிஷியலா ரெகனைஸ் பண்றாங்க.